அப்படிதான் வந்து இங்க எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க. இந்த எஸ்ஐஆர்ல எவ்வளவு விஷயங்கள் வந்தது, அதுக்கு எதிர்த்து எவ்வளவு பேர் பேசணுன்றத பார்த்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வந்து விரோதமான திட்டங்களும் விரோதமான செயல்பாடுகளையும் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஆனா என்ன, நம்மளும் அதை கொஞ்ச நாள் பேசுறோம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த இஷ்யூ வரும்போது பேச போயிடுறோம். ஆனா பிஜேபி என்னென்ன பண்ணணும், எதை எப்ப பண்ணணும், எந்த மாநிலத்துக்கு பண்ணணும்ன்றத பக்காவா ஸ்கெட்ச் இப்போ போட்டு இந்த பண்ணிடுறாங்க. 30,000 பேர் கொல்கத்தால கொண்டு சேர்த்த அந்த விஷயம் இருக்குல்ல, தமிழ்நாட்டுல பிஜேபி ஒரு சீட் ஜெயிச்சிட்டா கூட இதை இங்கேயும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல எப்படி நுழைஞ்சு அந்த இடத்த இல்லாம ஆக்கணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப கொல்கத்தால நடந்த மாதிரி நமக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. ஒரு சீட் ஜெயிச்சா கூட இங்கே இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 99.9% இருக்கு. அது மட்டும் இல்ல, வேட்பாளர்கள் அறிவிக்கிறாங்கல்ல, மோடியோட முகத்தை வச்சு மோடிக்காக ஓட்டு போடுங்கன்றதை தாண்டி அவங்களுக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே கிடையாது. வெறும் மோடியோட முகத்தை மட்டும் வச்சு மட்டுமே வேட்பாளர்கள் அறிவிக்கிறாங்க. இப்ப தனிப்பட்ட முறையில ஒரு வேட்பாளருக்கு இந்த தொகுதியில வந்து இவ்வளவு மவுஸ் இருக்கு, மக்களுக்கு இவ்வளவு பண்ணிருக்காரு, சோ நீங்க வந்து எந்த கட்சிக்கு போனாலுமே அவர் வந்து இந்த வேட்பாளருக்கு வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்லாம் இருக்கும்ல. எல்லா கட்சியிலுமே சில வேட்பாளருக்கு அப்படி ஒரு இது இருக்கும், மவுஸ் இருக்கும். அப்படிலாம் பிஜேபியில யாருக்கும் கிடையாது. வெறும் மோடியோட முகத்தை. சந்தேகம், மோடி முகத்தை பார்த்தா ஓட்டு போடுவாங்களா, அதுவும் தமிழ்நாட்டுல? அதுவுமே நாங்க செட் பண்ண நெரேட்டிவ் தானே. மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு வளர்ச்சி வந்திருக்கு, அவ்வளவு வளர்ச்சி வந்திருக்கு, காங்கிரஸ் ஆட்சிக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல, இப்படி எல்லாம் நாங்க பேசிக்கிட்டே இருப்போம். ஒரு பொய்யை நம்ம எத்தனை தடவை பேசினாலும் அது உண்மையாயிடுங்க. தமிழ்நாட்டுல மலைக்கு இல்லாத இதுவா? மலையே வந்து நிக்கலன்ட்டாரு, சீட்டு கொடுக்கல சரி, இருந்தாலும் மலைக்குன்னு ஒரு மவுஸ் இருக்குல்லங்க. ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு வந்திருக்காரு.